ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். என்னடா இந்த இடம் இவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு தானே பார்க்குறீங்க. இங்கே இருந்த செம்பருத்தி செடி, மல்லிகைப்பூ செடி, சங்குப்பூ செடி இதெல்லாம் ரொம்ப ஆசாசையாக வளர்த்தோம். ஆனால் நேற்றுக்கு வீட்டுக்கு ஒரு தலைவர் வந்துட்டு போனதுலேருந்து எங்களுக்கு மரண பயத்தை உண்டாக்கி விட்டு போயிட்டார். அதனால் இதெல்லாம் வச்சுருந்தா சுத்தப்பட்டு ஆகாதுன்னு சொல்லி காலையில் எழுந்தோன்னுமே முதல் வேலையாக இங்கே பின்னாடி இந்த செடியெல்லாம் வெட்டி போட்டு முருங்கை மரத்தில் நிறைய அப்படியே கிளையாக கிளச்சிருந்துச்சு. அது எல்லாமே வெட்டி தூர போட்டுட்டோம். இந்த மருதாணி செடி இப்போ தான் விதை போட்டு தழைஞ்சி வந்துக்கிட்டு இருக்கு. சரி, இதை வெட்ட வேணாம், கொஞ்சம் வளரட்டும், வளர்ந்ததுக்கப்புறம் கிளைய வெட்டி போட்டுக்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். மற்றது எல்லாத்தையுமே கொய்யா மரம், சீத்தாப்பழ மரம் இது எல்லாமே கிளைய வெட்டி தூர தூக்கி எறிஞ்சிட்டோம். கீழே எந்த செடியும் படர்ந்து நிற்க முடியாத அளவுக்கு எல்லாத்தையும் வெட்டி போட்டுட்டோம். ஹவுஸ் ஓனர்கிட்டையும் சொல்லியிருக்கோம், இந்த இடத்த கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுங்க, ஏன்னா பாப்பாரும் இங்கே தான் விளாண்டுட்ருக்காங்க, அதனால் இந்த இடத்த மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். யாரா அந்த தலைவர் தானே பார்க்குறீங்க, நம்ம ஸ்னேக் பாப் தாங்க வந்துட்டு போயிட்டாங்க. பாம்பு நைட்டு ஒரு 9 மணி போல் வெளியே உட்காந்துருந்தோம். அப்படியே பாம்பு வந்துட்டு போயிடுச்சு. கட்டு விரியான் பாம்பு தான் வந்துருந்துச்சு. குட்டியாக தான் இருந்துச்சு, ஆனாலும் பயமாக இருக்குது. பாப்பா அங்கிட்டு இங்கிட்டு ஓடுறாங்க, பிடிக்கிறாங்க, விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம இடத்த நம்ம மேக்ஸிமம் சுத்தமாக வச்சுப்போம். ஹவுஸ் ஓனர்கிட்டையும் சொல்லியிருக்கோம், பின்னாடி இருக்க தென்னை மட்டை இதெல்லாம் எங்களுக்கு க்ளீன் பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருக்கோம். அவங்களும் சரின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் ஒரு மினி விலாகில் பார்க்கலாம். பாய்.